நீங்கள் செய்யும் கடும் தவத்தை அழிக்க யாராலும் முடியாது என்பதை அறிந்த தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து என் கணவரை அனுப்பி உங்களுடைய தவத்தை அளிக்குமாறு கூறினார்கள். அதனை ஏற்க மறுத்தால் தேவர்கள் சாபமிடுவார்கள் என்று பயந்து செய்வது அறியாது என் கணவர் உன் மீது கணையை தொடுத்து விட்டார். உன்னுடைய நெற்றிக்கண்ணால் என் கணவரும் இறந்து விட்டார். ஆனால் நான் திருமணம் செய்த நாள் முதல் இன்று வரை என் கணவரை நான் பிரிந்ததே இல்லை. 5 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ரதிக்கும் மன்மதனுக்கும் அண்ணன் நீங்க பிரிஞ்சதே இல்ல. உண்மைதான். சரிம்மா. அப்படி இருக்க இன்று என் கணவர் இல்லாமல் இந்த உலகில் என்னால் வாழ முடியாது. ஆகையால் என் கணவருக்கு உயிர் பிச்சை தர வேண்டும். ஆமா, உனக்கு கணவர் வந்து சொல்ற பேச்சு கேட்டு ஏன் வந்து என் மேல கணம் போடலாம்? அவர்கள் அப்படி செய்யாவிட்டால் சாபம் கொடுத்துட்டா அது எங்கிட்ட வந்து சொல்லு. நீ இப்ப நான் உனக்கு உங்க வீட்டுக்காரனை ஏற்பி கொடுத்துறேன். உலகத்துல திருமணம் ஆன உடனே கணவரை இறந்து விடுறாரு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உலகத்தை நான் பார்த்துன்னு வரல. உனக்கு மட்டும் உங்க பிரச்சனை எழுதி கொடுத்துட்டா உலகத்துல நீ எத்தனை பேர் என்ன சொல்லுவேன்? வாழ முடியாதுன்னா அதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. மடிப்பிச்சை தர மடிப்பிச்சை வாங்கின்னு போய் ஊடு அவசியம் அப்படியே பெற்றுக் கொண்டிருந்தேன். சரி. ஆனால் தந்தை மடிப்பிச்சை கொடுத்து விட்டீர்கள். உண்மைதான். மாங்கல்ய பிச்சை தர வேண்டும். ஓ, மடிப்பிச்சை கொடுத்துட்டா எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுன்னு கேக்குறேன். உண்மைதான். சரி, போனா போகட்டும். மாங்கல்ய பிச்சை உனக்கு அளிக்கிறேன். அப்படியே பெற்றுக் கொண்டிருந்தேன். சொல்றதும் கேளுமா. உங்களுக்கு உங்க புருஷனை எழுப்பி தரேன். ஆனா நீ 100 பேர்ல போனாலும் 50 பேர்ல போனாலும் நீங்க 2 பேர் போனாலும் உங்களுடைய புருஷன் உனக்கு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நீ ஒரு பங்கன் போய் 2 பேர் 2 சேர்ல போட்டு உட்காந்தோட உன் புருஷன் உனக்கு கண்ணுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க தெரிய மாட்டான். அப்படிதான் எழுப்பி கொடுக்க முடியும். அப்படியே ஆகட்டும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அப்ப என்ன எழுந்து Oh,